ஓம் சாந்தி. 27/9/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத் சங்கமும் ஆகும். இங்கு உங்களுக்கு சத்தியமான தந்தையின் தோழமை கிடைத்துள்ளது. அவர் கரையேற்றி விடுகின்றார். கேள்வி: கணக்கு வழக்கு பற்றிய விளையாட்டில் மனிதர்களின் அறிவிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் இடையே என்ன வித்தியாசம் உள்ளது? பதில்: இங்கு நடக்கும் துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டில் துக்கம் மற்றும் சுகம் எல்லாமே பரமாத்மா தான் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இது ஒவ்வொருவரின் கர்மங்களின் கணக்கினுடைய விளையாட்டு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை யாருக்குமே துக்கம் கொடுப்பது இல்லை. அவர் வருவதோ சுகத்தின் வழியை கூறுவதற்காக. குழந்தைகளே, நான் யாரையுமே துக்கப்படுத்துவது இல்லை என்று பாபா கூறுகின்றார். இது உங்களின் கர்மங்களின் பலனே ஆகும். பாடல்: இந்த பாவங்களின் உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து எங்களை வேற ஏதாவது ஒரு நிம்மதியான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு நாம தான் கடவுளை கூப்பிட்டோம். தந்தையை பாபா இந்த பாவங்களின் கலியுகம் உலகத்திலிருந்து சத்தியுகத்தின் புண்ணிய உலகத்திற்கு கூட்டி செல்லுங்கள் என்று இறைவனை அழைத்தோம். இப்பொழுது ஜீவ ஆத்மாக்கள் அனைவருமே கலியுகத்தினர் ஆவார்கள். அவர்களுடைய புத்தி மேலே செல்கின்றது. நான் யாராக இருக்கின்றேன், எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள். ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவரான எஜமானர்கள், அதாவது எல்லையில்லாத தந்தை மற்றும் அவரது எல்லையில்லாத படைப்பின் முதல் இடை கடையை அறியவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆத்மாக்கள் இருக்கும் இடம் பிரம்ம மக தத்துவம் ஆகும். அங்கு சூரியன் சந்திரன் இருப்பது இல்லை. மூல வதனத்திலும் இருப்பது இல்லை. சூக்ஷ்ம உலகத்திலும் இருப்பது இல்லை. சூரியன் சந்திரனோட கிரணங்கள் பூலோகத்துக்கு மட்டும்தான். சூக்ஷ்ம உலகத்துக்கும் கிடையாது, பரந்தாமத்துக்கும் கிடையாது. நான் இருக்கும் இடம் ஸ்வயம் ஒளி வீசக்கூடிய இடமாகும். அது சூரிய சந்திர நட்சத்திரங்களின் ஒளி அங்கு படுவது இல்லை அப்படின்னு கீதையில இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களோட ஒளி படாத இடம் எதுனா பரந்தாமம். அங்குதான் இறைவன் சிவ பரமாத்மா இருக்கின்றார். அதுக்கு இன்னொரு பெயர் பொன்னம்பலம். செம்பொன் நிறத்துலதான் தூய்மையான தங்கம் இருக்கும். அப்ப அந்த செம்பொன் நிறமான இடம்தான் சுயம் ஒளி வீசக்கூடிய இடம். அங்குதான் சாக்ஷாத் பரமாத்மாவும் இருக்கிறாரு. நாமளும் அங்கதான் இருந்தோம். மற்றபடி இந்த மேடையில் மின்சார விளக்குகள் ஆகியவை எல்லாமே வேண்டும் அல்லவா? எனவே இந்த மேடைக்கு ஒளி கிடைக்கின்றது. சாதாரணமா ஸ்டேஜுக்கு பல்பு லைட்ஸ் எல்லாம் செட் பண்றாங்க. அதே மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்டேஜ். இதுக்கு இயற்கையாகவே பகலுக்கு சூரியனும் இரவுக்காக சந்திரனும் நட்சத்திரங்களும் போக்கஸ் லேம்ப் மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விளக்குகள் இருக்கும் பொழுது கூட இருள் என்று கூறப்படுகின்றது. இரவில் விளக்கு ஏற்ற வேண்டி வருகின்றது. நிலவும் இருக்கு, சந்திரனும் இருக்கு, அதாவது நட்சத்திரங்களும் இருக்கு.
இருந்தாலும் விளக்கு ஏத்துறோம்ல. சத்தியுகம் திரேதாயுகத்திற்கு பகல் என்று பெயர். அங்கு விளக்கு ஏத்த வேண்டிய அவசியம் இல்லை பகல்ல. மேலும் பக்தி மார்க்கத்திற்கு இரவு என்று கூட கூறப்படுகின்றது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். புதிய உலகமே பிறகு பழைய உலகமாக ஆகிவிடுகின்றது. அதே பழைய உலகம் மீண்டும் புதிய உலகமாக ஆகிவிடுகின்றது. பழைய உலகம் விநாசமும் ஆகிவிடும். இது எல்லையில்லாத உலகமாகும். ராஜாக்கள் ஆகியோருடைய வீடுகள் கூட ஒரு சிலது மிகவும் பெரியதாக இருக்கும், ஒரு சில வீடு சாதாரணமா இருக்கும். இது எல்லை இல்லாத வீடு, மேடை அல்லது ஸ்டேஜ். அதுக்கு இன்னொரு பெயர் கர்மக்ஷேத்திரம் என்று சொல்லலாம். கர்மமும் அவசியம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எல்லா மனிதர்களுக்காகவும் இந்த கர்மக்ஷேத்திரம் என்பது இருக்கின்றது. எல்லாருமே கர்மங்கள் செய்தே ஆக வேண்டும். பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். பாகம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முன்கூட்டியே கிடைத்திருக்கின்றது. உங்களிலும் கூட ஒரு சிலர் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது கீதா பாடசாலை ஆகும். பாடசாலையில் எப்பொழுதாவது முதியவர்கள் படிக்கின்றார்களா என்ன? இங்கு முதியவர்கள், இளைஞர்கள் ஆகியோர் எல்லாருமே படிக்கின்றார்கள். வேதங்களின் பாடசாலை என்று கூற மாட்டார்கள். அங்கு எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. நாம் எவ்வளவு வேதங்கள், சாஸ்திரங்கள் படிக்கின்றோம், இதனால என்னவாக ஆகும், எந்த ஒரு அப்படிலாம் அவங்களுக்கு தெரியாத, ஏதோ ஒரு லட்சியமே இல்லாம தான் வேதம் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்க. எந்த ஒரு சத்சங்கம், ஆனா லட்சியம் குறிக்கோள் இல்லை. இப்பொழுதோ அவற்றை சத்சங்கம் என்று கூறுவதற்கு உண்மையிலேயே கூற முடியல. சத்து சங்கம் அப்படின்னா சத்து பிளஸ் சங்கம், சத்தியமானவரோட கூட இருக்கிறது தான் சத் சங்கம்னு பேரு. அங்க ஒன்றும் சத்தியமான இறைவன் இல்லையே, அதனால சத் சங்கம்னு சொல்ல முடியல. சத்தியமானவரோ ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். அவருக்காகத்தான் நல்ல சகவாசம் உயர்ந்ததும். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நல்லவர்களுடைய தொடர்பு நம்மளே அக்கறை சேர்க்கும். தீயவர்களுடைய தொடர்பு படகை பாதியிலே கழுத்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கலியுக மனிதர்களுடையது தீய தொடர்பு ஆகும். சத்தியத்தின் தொடர்போ ஒன்றே ஒன்றுதான். அது இறைவன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய தொடர்பு. அது சத் சங்கம் அப்படின்னு சொல்றோம். இப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. எப்படி சிவ தந்தை முழு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அளிக்கின்றார். உங்களுக்கோ குஷி என்பது இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாடசாலையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்றது அனைத்துமே பொய்யான பாடசாலைகள் ஆகும். அந்த சத்சங்கங்கள் ஆகியவற்றில் எதுவுமே பலனடைந்து வெளியில் வருவது கிடையாது. இப்ப பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகிய இடங்களிலிருந்து ஏதாவது பட்டம் பெற்று வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் படிக்கின்றார்கள். மற்றது எங்குமே படிப்பு என்பதே கிடையாது. சத் சங்கத்தை படிப்பு என்று கூற மாட்டார்கள். சாஸ்திரங்கள் ஆகியவற்றை படித்துவிட்டு பிறகும் கடைகளை திறந்து உட்கார்ந்து கொள்கின்றார்கள். பணம் சம்பாதிக்கின்றார்கள். சிறிது கிரந்தம், ஆதி கிரந்தம் அதெல்லாம் படிச்சுட்டா கூட குருத்வாரா திறந்து அமர்ந்து விடுகின்றார்கள். குருத்வாராக்களும் எவ்வளவு திறக்கின்றார்கள். குருத்வாரா ஒரு பக்கம், அது சீக்கியர்களுடையது. ஒரு பக்கம் புத்த விஹார் இருக்கு, சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு, இப்படி கோவில்கள் இருக்கு. பல விஷயங்கள், பல தர்மம், பல விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு பாபா குருத்வாரா பத்தி சொல்றாரு. குருவினுடைய துவாரம், அதாவது வீடு என்று கூறுவோம். குருத்வாரா அப்படின்னா குருவை அடையக்கூடிய வீடு. குரு மூலமா இறைவனை அடையலாம் அப்படிலாம் சொல்றாங்களே, அதனால குருத்வாரா அப்படின்னு பேரு. அங்க கதவு திறக்கின்றது. அங்க போய் சாஸ்திரங்கள் முதலியவை போய் படிக்கிறாங்க. உங்களுடைய குருத்வாரா என்பது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆகும். குருத்வாரா,
குரு மூலமாக என்ன கிடைக்கும்? முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கும். எந்த குரு மூலமா கிடைக்கும்? அதுதான் விஷயம். சத்துகுரு துவாரா கிடைக்கும். என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. சத்துகுரு வந்து காட் சிவா, அவரு மூலமாக நம்மளுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கும். சத்துகுருனுடைய பெயர் என்ன? அகால மூரத்த, அழிவற்றவர். சத்துகுருவிற்கு அகால மூரத் என்று கூறப்படுகின்றது. அவர் வந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வாசலை திறக்கின்றார். அகால மூர்த்தி ஆவார் அல்லவா? அவரை காலன் கூட சாப்பிட முடியாத, உயிரை குடிக்க முடியாத, ஆத்மா இருப்பதே பிந்துவாகும், புள்ளியாக ஆத்மா இருக்கின்றது. அதை எப்படி காலனால சாப்பிட முடியும்? அந்த ஆத்மாவோ சரீரத்தை விட்டு விட்டு ஓடி விடுகின்றது. ஒரு வேஷத்தை கலைச்சா இன்னொரு வேஷம். அதனால ஆத்மா சரீரத்தை விட்டா அது ஒண்ணு கவலைப்பட போறது இல்லை. உண்மை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆக்சிடென்ட்லயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உலகமே அழுகுது. ஆனா அந்த சோல் வெளியில வரும்போது ஃப்ரீயா ஃபீல் பண்ணும். இவ்வளவு நாள எங்கேயோ போட்டு அடைச்சி வச்சு இருந்தோம், இப்பதான் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி அது வெளியில வரும். அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஆனாலும் அதுக்கு திருப்பி ரீபர்த் இருக்கு, கர்மத்தின் கணக்கு நம்மளுக்கு வந்து அது தொடர் கதையா தொடரும், எல்லாம் தெரியுது. ஆனா சரீரத்துல இருந்து வெளியில வந்து ஃப்ரீயா இருக்கும், சுதந்திர பறவையா இருக்கும். அப்புறமா அதனுடைய கர்ம அனுசாரம் ரீபர்த் கிடைக்குத, ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது. அப்ப இதுல எதுக்கு நாம அழணும்? நாமளே எத்தனை ரீபர்த் எடுத்திருக்கோம், நாமளே எத்தனை முறை செத்து போயிருக்கோம், எத்தனை முறை ஆத்மா வேஷத்தை மாத்தி இருக்கோம். அதனால அழ வேண்டிய அவசியமே இல்லை. நாடகம் அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடிக்கவே வேண்டி இருக்கின்றது. சத்தியுகத்துல நஷ்டம் மோகா, யாருமே வந்து மோகம் இருக்காது. மோகத்தை வென்றவர்களாக தேவதைகள் இருப்பார்கள். இதை சிவ தந்தை புரிய வைக்கின்றார். மோகஜீத், மோகத்தை வென்றவருடைய கதை கூட இருக்கின்றது அல்லவா? ஒரு முறை வந்து இந்த மோகஜீத் ராஜா, அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் மோகத்தை வென்றவர்கள் அப்படின்னு கேள்விப்படுவாரு ஒரு பெரிய ரிஷி. ஏன்னா மோகத்தை வெல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் என்ன செய்வார்னா அந்த ராஜாவோட இளவரசனை ஒளிச்சு வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த இளவரசன் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுல பிளட் சொட்டுற மாதிரி, தலை மட்டும் இருக்கும், அதுல கழுத்துல இருந்து பிளட் வர மாதிரி பண்ணிட்டு அவங்க அரண்மனைக்கு எடுத்துக்கிட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய சன்னை வந்து காட்டுல வந்து ஒரு விலங்கு வேட்டையாடிடுச்சு, அதனால அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாரு. மக்கள்லாம் பார்ப்பாங்க, இளவரசனோட தலை நல்லா தெரியும், ஆனா யாருமே அதை பத்தி கண்டுக்காம போவாங்க. அப்புறம் அரண்மனைக்குள்ள வருவாரு, யாருமே அதை பத்தி ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இது யாரோட தலை தெரியுமா? உங்க நாட்டு ராஜாவுடைய மகன், அதாவது இளவரசனோட தலைன்னு சொல்லுவாரு பப்ளிக் கிட்ட. அவங்க அப்படியா, சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. யாருமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்புறமா அரண்மனைக்கு உள்ளே வந்துடுறாரு. அரண்மனை ஊழியர்கள்ட்டு சொல்றாரு, இது உங்க இளவரசனோட தலை அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ராஜாவிட்ட போய் சொல்றாரு. ராஜா வந்து சரி அவரோட பார்ட்டு முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ராஜாவுடைய மனைவி மகாராணி, அவங்க வந்து இந்த இளவரசனுடைய அம்மா, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு வந்து அவ்வளவுதான் ஆயுள் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்களோட மனைவி வராங்க, அந்த இளவரசனோட மனைவி, அவங்களும் வந்து சரி ரோல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு, 10 வயசு குழந்தை. அதை கூப்பிட்டு சொல்றாரு. அந்த குழந்தையும் சொல்லுது, எங்க தந்தைக்கு வந்து இந்த பிறவி முடிஞ்சிச்சு, அவரு வேற இடத்துல பிறப்பாரு அப்படின்னு. அந்த குழந்தை கூட மோகம் இல்லாம இருக்கு. இத பார்த்தா ஆச்சரியமாயிட்டு அப்புறமா அந்த ஒரிஜினல் இளவரசனை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நான் வந்து கேள்விப்பட்டேன் உங்க நாட்டுல யாருக்குமே மோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகஜீத் ராஜா ஆட்சி செய்யறாருன்னு அதை வந்து
தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு செஞ்சோம் அப்படின்னு அந்த ரிஷி சொல்வாரு. ஆனா இது வந்து ஒரு கதை தான். உண்மையிலேயே சத்தியுகத்துல இந்த மாதிரி தலை வெட்டி யாரும் எடுத்துட்டு வர முடியாது, ரிஷி அங்க கிடையாது. இன்னொன்னு ஒரு டிராப் பிளட் பார்க்க முடியாது, அங்க ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி மிருகங்கள் கூட வதை பண்ணாது. அதனால மோகஜீத் ராஜா இருந்தது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்துலதான். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் அங்க கொண்டு வந்து பண்ண முடியாது. 150 வயசு கீழே யாருமே சரீரமும் விட மாட்டாங்க. யாருக்கும் யாரு மேலேயும் பற்றம் இருக்காது. அது உண்மையான மோகஜீத் ராஜா வந்து சத்தியுகத்துல திரேதாயுகத்துல இருந்தாங்க. அதை வந்து விளக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கதை, இப்படி கூட ஒரு நாடு இருக்கு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த கதை இருக்கு. இது கதை தான். பண்டிதர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் கதையை சொல்றாங்க. உடனே தாய்மார்கள் அதை கேட்டு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வரும். அப்படியே உருகி கேட்பாங்க தாய்மார்கள் இன்னோசென்ட்டா. கிரந்தத்தை வைத்து கூட நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. நிறைய மனுஷங்க அதை கேட்கறதுக்காக போறாங்க. இது வந்து கண்ணுரஸ் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி கதை கலக்ஷேபம் கேட்டா அப்படியே இனிமையா தான் இருக்கும். அதுக்காக நிறைய பேர் போறாங்க. நாடக திட்டத்தின்படி மனிதர்களோ எங்களுடைய தோஷம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. துக்கத்தின் உலகத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லுங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்தீர்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் என்றால் நான் கூறுவதை கேட்க வேண்டும் அல்லவா? நாம தான் கூப்பிட்டோம், கடவுளே வாங்க, இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துல இருக்க முடியல, எங்கேயாவது நிம்மதியா ஒரு உலகம் இருந்தா கூட்டிட்டு போங்கன்னு, வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்ம கேட்கறது கூட ரெடி இல்லையே. அப்புறம் தந்தை குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். நல்ல வழி கிடைக்கின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உங்களுடையதும் உங்ககிட்ட எந்த தோஷமும் இல்லை, குற்றம் யாருடையதும் இல்லை. டிராமால அப்படி இருக்கு, அது நடக்குது. இது கூட நாடகத்தில் இருக்கின்றது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தின் விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுல யாராவது தோற்று விடுகிறார்கள் அல்லவா? அவர்களுடைய குற்றமா என்ன? வெற்றி மற்றும் தோல்வி என்பது ஏற்படுகின்றது. இதில் சண்டையோட விஷயமே கிடையாது. உங்களுக்கு அரசாட்சி இருந்தது, இது கூட இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. இப்பொழுது யாரெல்லாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய பெயர் பிரசித்தமாக உள்ளதோ அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்போ டெல்லியில எல்லாரையும் விட பிரசித்தமான பிகே யாரு அப்படின்னா, உடனே அந்த காலத்துல ஜெகதீஷ் பாய், ஜெகதீஷ் சகோதரருடைய பெயரை கூறுகின்றார்கள். உங்களுக்காக பத்திரிகைகள் மேகசின்லாம் வெளியிட்டாரு. அதுல எல்லாமே வந்து விடுகின்றது. அநேக விதமான குறிப்புகளை எழுதுகிறாங்க. அப்ப வந்து பிரிஜ்மோகன் பாய் இருக்காரு இல்லையா, அவரு கூட ஜெகதீஷ் பாய் கூட ஹெல்ப் பண்ணாரு. அவரும் பிரிஜ்மோகன் பாயும் நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பாய்க்கு அப்புறம் அந்த பியூரிட்டி மேகசின் அது எல்லாமே பிரிஜ்மோகன் பாய் பார்த்துக்கிட்டாரு. இது வந்து அவ்வளவு சித்தி வீட்டுக்கு போற மாதிரி சுலபமான வேலை இல்லை. ஆர்டிக்கல் எழுதுறது, மேகசின் நடத்துறது எல்லாமே கொஞ்சம் டஃப் தான். அவசியம் சிந்தனை கடலை கடைஞ்சாதான் நல்ல விஷயத்த எழுத முடியும் இல்லையா? நன்றாக சேவை செய்கின்றார்கள். பாபா பாருங்க அப்ரிஷியேட் பண்றாரு. நம்ம கூட யாராவது நல்லா சேவா பண்ணா நல்லா பண்றீங்க, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க தானே. எவ்வளவு பேரு படித்து அந்த மேகசின் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் குஷி அடைகிறாங்க பாருங்க. குழந்தைகளுக்கு கூட புத்துணர்வு, ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கின்றது. ஒரு சிலர் கண்காட்சியில நிறைய உழைக்கின்றார்கள், எக்ஸிபிஷன்லாம் வைக்கிறாங்க. ஒரு சிலர் கர்ம பந்தனத்தில் சிக்கி இருக்கின்றார்கள், எனவே அந்த அளவு உழைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இதையும் டிராமா என்றே கூற வேண்டும். அபலைகள் மீதும் கொடுமை ஏற்படுவதற்கான பாகம் நாடகத்தில் உள்ளது. இப்பேற்பட்ட பாகத்தை ஏன் நடித்தார்கள் என்ற கேள்வியே எழுவது இல்லை. இதுவோ அனாதியானது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள நாடகமாகும். அதை ஏதாவது செய்ய முடியுமா என்ன? நாம் என்ன குற்றம் செய்தோம் என்பதற்காக இப்பேற்பட்ட பாகம் விதிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள். இப்பொழுது குற்றம் என்ற விஷயமே கிடையாது. இதுவோ பார்ட், நம்ம ரோல் நம்ம நடிக்கணும்.
இது குற்றம் இல்லைங்க. நம்மளோட ரோலை நம்ம நடிக்கிறோம். அபலைகள் யாராவது கொடுமைப்படுத்துவதற்கு நிமித்தமாக சிலர் கருவியா இருக்கிறாங்க. அப்படியானால் பிறகு எங்களுக்கு இந்த பாகம் ஏன் என்று எல்லாரும் கூறுவாங்க தானே. நம்ம ரோல் என்னங்க எப்படி இருக்கு, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் தானா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு மட்டும்தான் கொடுமை நடக்குது. சில இடங்கள்ல ஆண்கள் நாலேஜ்ல வராங்க. அதர்குமார்ஸ் அவங்க மாத்தாஸ் என்ன பண்றாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க. ரொம்ப ரேரு. அதாவது 100 பெண்களுக்கு கொடுமை நடந்தா ஒரு ஆணுக்கும் கொடுமை நடக்கதான் செய்யுது. ஆண்களுக்கு கூடவா கொடுமை நடக்குது? ஆமா, கலியுகத்துல ஆண்களுக்கும் கொடுமை நடக்குது. இந்த விஷயங்களில் எவ்வளவு சகிப்பு தன்மை கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மிகவுமே சகிப்பு தன்மை வேணும். மாயையின் தடைகளோ நிறைய ஏற்படும். உலக அரசாட்சி பெறுகின்றார்கள் என்றால் சிறிதளவாவது உழைக்க வேண்டி இருக்கின்றது. நாடகத்துல ஆபத்துகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஆகியவை எவ்வளவு இருக்கின்றது. அபலைகள் மீதும் கொடுமைகள் எழுதப்பட்டுள்ளது. இரத்த ஆறுகள் கூட ஓடும். எங்குமே பாதுகாப்பு இருக்காது. இப்பொழுதோ சென்ட்ரல்ல காலையில வகுப்பு ஆகியவைகளுக்கு செல்கின்றீர்கள். இதை நோட் பண்ணுங்க. இது ஏற்கனவே பாபா சொன்னாரு. கொரோனா டைம்ல பிராக்டிகலா நடந்தது. எப்பவோ நடக்கும் அப்படின்னா நம்ம கண்ணால பார்த்தோம். சென்டருக்கு வர முடியல இல்லையா, கிளாஸ்க்கு வர முடியல. அந்த சூழ்நிலைகள்ல ஏற்படும்னு பாபா சொல்றாரு. நீங்கள் வெளியில் போகவே முடியாமல் ஆகிவிடும். பார்த்தோம்ல, அந்த நேரம் கூட வரும். நாளுக்கு நாள் நாடு கூட எப்படி இருக்கு, காலம் கெட்டுக்கொண்டே போகின்றது, மேலும் கெட போகின்றது. இதோட இன்னுமா நம்ம நடக்க போகுது போல. ஃபைனல் டைம்ல எல்லாமே நடக்கும். துக்கத்தின் நாட்கள் மிகவுமே பலமாக வரும். எல்லாருக்கும் அந்த சீனை பார்க்க தான் போறாங்க. நோய்கள் துக்கம் ஏற்படும் பொழுது பின்னர் பகவானை நினைவு செய்கின்றார்கள் மற்றும் அழைக்கின்றார்கள். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் மீதம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு நாம் நம்முடைய சாந்தி தாம், சுகதாமத்திற்கு அவசியம் செல்வோம். உலகத்திற்கோ இது கூட தெரியாத இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது தந்தையை முழுமையான வகையில் அறிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருமே பரமாத்மா லிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவலிங்கத்திற்கு பூஜையும் செய்கின்றார்கள். நீங்கள் சிவனின் கோவிலுக்கு சென்று கொண்டு இருந்தீர்கள். சிவலிங்கம் என்பது என்ன பொருள் என்று எப்பொழுதாவது சிந்தனை செய்தீர்களா? சிந்தனை செஞ்சாலும் அது விளக்குறதுக்கு யார் இருக்காங்க? யார்கிட்ட கேட்டா அதுக்கு பதில் தெரியும். அவசியம் இது ஜடமானதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நினைவு சின்னம்னு அர்த்தம். சிவலிங்கம்னா சிவனுடைய நினைவு சின்னம். அப்ப இது ஜடமானது என்றால் உயிரோட்டம் உடையது, சைத்தன்யமானது கூட இருக்கும் தானே. ஒரு போட்டோ இருக்கு, ஒருத்தரோட போட்டோ இருக்குன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உயிரோட இருப்பாரு தானே, இல்ல இருந்திருப்பாரு தானே. அதனால தானே போட்டோ எடுத்திருக்காங்க. அப்ப போட்டோ நினைவு சின்னம் அப்படின்னா சைத்தன்யமா ஒருத்தர் இருந்திருக்கணும் தானே. அது மாதிரி சிவனுடைய லிங்கம் நினைவு சின்னம். அது ஜட பொருள் அப்படின்னா சைத்தன்யமான சிவனும் இருப்பாரு தானே, இருப்பாரு தானே. பாபா சொல்றாரு, அப்படியானால் இது என்ன? பகவானோ படைப்பவர், மேல இருக்கிறாரு. பூஜைக்காக மட்டுமே அவருடைய அடையாளம் இருக்கின்றது. பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடும் பொழுது பிறகு இந்த பொருட்கள் இருக்காது. சிவகாசியின் கோவிலுக்கு செல்கின்றார்கள். சிவனோட காசி, ஒரிஜினல் காசி சொல்றாரு. சிவ் காஷி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஸ்வநாத் இருக்காரு. அதை பார்க்க போறாங்க. கங்கையில குளிச்சுட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்றாங்க. பகவான் நிராகாரமானவர் ஆவார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன? காசிலையும்
லிங்கம் தான் இருக்கு. நாம் கூட அவருடைய குழந்தைங்க தான். தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு நாம் ஏன் துக்கமோட இருக்கிறோம்? அவரு சத்துச்சித்த ஆனந்த சொரூபமா இருக்கும் பொழுது நாம ஏன் துக்கத்தின் சொரூபமா இருக்கிறோம்? அவரோட சொந்த குழந்தை தானே. சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவோம் என்று ஆத்மா கூறுகின்றது. பிறகு நாம ஏன் துக்கமுற்று இருக்கின்றோம்? தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர், சுக்குதேவ், சுக்கு தாத்தா. ஆனா குழந்தை துக்கத்துல இருக்கு. ஏன்? ஹே பகவான், எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள். அவர் எப்படி நீக்குவார்? துக்கம் சுகம் இதுவோ தங்களுடைய கர்மத்தின் கணக்காகும். மனிதர்கள் சுகத்திற்கு பதிலாக சுகம், துக்கத்திற்கு பதிலாக துக்கம் பரமாத்மா தான் கொடுக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். அவர் மீது பழி சுமத்தி விடுகின்றார்கள். கஷ்டம் வந்தாலும் கடவுள் தான், எல்லா துக்கம் கொடுத்ததும் அவர் தான், சுகம் கொடுத்ததும் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. பழி சுமத்துறாங்க, வீண் பழி. துக்கத்திற்கு யாரு காரணம்? இப்ப நாம மத்தவங்க தான் காரணம் கை காமிக்கிறோம்ல, இவங்களாலதான் துக்கப்பட்டேன், அவங்களாலதான் துக்கப்பட்டேன். கட்ட விரல் கூட மேல பாக்குது, கடவுளே நீ எவ்வளவு எனக்கு கஷ்டம் கொடுத்துட்ட, உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், ஏன் அப்படின்னு நம்ம அவரையும் கேட்கிறோம். மனுஷங்களையும் துக்கத்திற்கான காரணங்களை அடுக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? இந்த 3 விரல் என்னைய தான் பாக்குது. என்னோட வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ற துக்கத்திற்கு யாரு காரணம் அப்படின்னா, இந்த பிறவியிலையோ அல்லது முற்பிறவிகளிலோ என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நான் யாருக்காவது துக்கம் கொடுத்திருப்பேன். அதுதான் இப்ப எனக்கு கிடைக்குது ரிட்டர்ன். நான் தான் காரணம். என்னுடைய துக்கத்திற்கும் நான் தான் காரணம், என்னுடைய சுகத்திற்கும் நான் தான் காரணம். மனிதர்கள் சுகத்திற்கு பதிலாக ஆனா பழி மேல போட்டாங்க, சிவபாபா மேல பழிய போட்டாங்க. ஈஸியா போடலாம்ல, அப்படின்னா கேட்கவா போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போடுறாங்க. அவர் மீது பழி சுமத்தி விடுகின்றார்கள். நான் ஒரு பொழுதும் துக்கம் கொடுப்பதே கிடையாது அப்படின்னு அவரே பேசுறாரு, சொல்றாரு, புரிய வைக்கிறாரு. அரை கல்பத்திற்கு சுகம் அளித்துவிட்டு செல்கின்றேன். இது பிறகு சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு ஆகும். சுகத்தின் விளையாட்டு மட்டுமே இருந்திருந்தால் பிறகு இந்த பக்தி ஆகியவை எதுவுமே இருக்காது. ஏன்னா மனுஷங்க கடவுளை எப்ப நினைப்பாங்க? துக்கம் வந்தாதான் நினைப்பாங்க. பகவானை அடைவதற்காகத்தான் இந்த பக்தி எல்லாமே இருக்கின்றது. இப்ப தந்தை முழுமையான செய்தியை அளிக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். அந்த ரிஷி முனிவர்கள் அவங்களுக்கு கூட அவ்வளவு பேர் கிடையாது. நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். அவர்கள் ஹட்டயோக ரிஷி, நீங்க ராஜ ரிஷி. ஏன்னா ராஜயோகம் பண்றீங்க, அதனால ராஜ ரிஷி. அவங்க ஹட்டயோகம் பண்றாங்க, அதனால அவங்க ஹட்டயோக ரிஷி. ரிஷி என்றால் தூய்மையானவர்கள். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் ராஜா ஆகின்றீர்கள் என்றால் அவசியம் தூய்மையாக இருக்க வேண்டும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்ததோ அவர்களுடையதே மீண்டும் ஏற்படும். மற்றவர்கள் எல்லோரும் பின்னால் வருவார்கள். நாங்கள் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள். பழைய உலகத்தின் அழிவு ஏற்படுவதில் கூட நேரம் பிடிக்கும் அல்லவா? சத்தியுகம் வர வேண்டி உள்ளது, கலியுகம் போக வேண்டி உள்ளது. எவ்வளவு பெரிய உலகம் அது! ஒவ்வொரு நகரமும் மனிதர்களால் எவ்வளவு நிரம்பி இருக்கு, பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு. பணக்கார மனிதர்கள் உலகத்தை சுற்றி வருகின்றார்கள். ஆனால் இங்கு முழு உலகத்தை யாராலும் பார்க்க முடியாது. சத்தியுகத்தை பார்க்க முடியும், ஏனெனில் சத்தியுகத்தில் இருப்பதே ஒரு ராஜ்யம்தான். இத்தனை ராஜாக்கள் இருப்பார்களா என்ன? இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய உலகம். இவ்வளவு பெரிய உலகத்தை யார் சுற்றி வருவார்கள்? நீங்கள் சமுத்திரத்தில் செல்ல வேண்டி இருக்காது. எங்க? சத்தியுகத்துல. அங்கு சிலோன், பர்மா,
ஆகியவை இருக்குமா? ஸ்ரீலங்கா இருக்குமா சத்தியுகத்துல? பர்மா இருக்குமா? எதுவுமே இருக்காது. இந்த கராச்சி இருக்குமா? கராச்சி கூட இருக்காது. சென்னை இருக்குமா? சென்னை, பாம்பே, கடலோர நகரங்கள்லாம் இருக்காதுங்க சத்தியுகத்துல. நீங்கள் எல்லாரும் இனிமையான நதிகளின் கரையில் இருப்பீர்கள். பயிர் தொழில், விவசாயம் ஆகியவை எல்லாமே இருக்கும். சிருஷ்டியோ மிக பெரியது. மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். பிறகு பின்னால் விருத்தியாகின்றது. பிறகு அங்கு போய் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார்கள். மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டே சென்றார்கள். தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து விட்டார்கள். இப்பொழுதோ எல்லாவற்றையும் விட வேண்டியதாக இருக்கின்றது. ஒரே ஒரு பாரதம் மட்டுமே இருக்கும். யாருடைய ராஜ்யத்தை நாம பறிக்கவே இல்லை. நாம ஒழுங்கா யோகா பண்ணி யோக சக்தியினால நம்ம அந்த ராஜ்ய பாக்கியத்தை அடைய போகின்றோம். ஏனெனில் பாரதம் உண்மையிலே யாருக்கும் தீங்கு இழைக்காத நாடு ஆகும். அஹிம்சா பரமோதரம். பாரதம் தான் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தது. மற்ற எல்லோரும் பின்னால் வந்துள்ளார்கள். பிறகு துண்டு துண்டாக ஆக்கி எடுத்து சென்றுள்ளார்கள். நீங்கள் யாருடையதையும் கைப்பற்றவில்லை. நாம தான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குமே தவிர நம்ம மற்றவங்களோட ராஜ்யத்திலிருந்து எதையும் கைப்பற்றி நம்ம மற்றவங்களை ஏமாற்றி நம்ம எதுவுமே அடையல. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க. பாரத்வாசிகளாகிய உங்களையோ தந்தை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். நீங்கள் எங்கேயாவது சென்றிருக்கிறீர்களா என்ன? குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. வயதான தாய்மார்களோ இந்த அளவு எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க எப்ப வந்தாங்க, என்ன நடந்தது, எதுவுமே ஞாபகத்துல இல்லைல்ல. நீங்கள் எதுவுமே படிக்கவில்லை, ரொம்ப நல்லது என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஏற்கனவே படித்திருக்கும் அனைத்தையும் புத்தியிலிருந்து நீக்க வேண்டியதாக இருக்கின்றது. இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம், பலி ஆகிவிடுவோம் என்று நீங்கள் கூறிக்கொண்டும் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிறகு என் மீது சமர்ப்பணம் ஆக வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது அல்லவா? திருமணத்தின் பொழுது ஆண் பெண் இருவரும் ஒருவர் மற்றவர் கையில உப்பு கொடுக்கிறாங்க. தந்தையிடம் கூட கூறுகின்றார்கள், நாங்கள் பழையது அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். சாகவோ வேண்டி இருக்கின்றது. இவை எல்லாமே அழியதானே போகின்றது. நீங்கள் எங்களுக்கு பிறகு புதிய உலகத்தில் கொடுங்கள். தந்தை வருவதை அனைவரையும் அழைத்து செல்வதற்கு தான் காலனுக்கெல்லாம் காலன் மகா காலேஸ்வர் வந்திருக்கிறாரு. சிந்து தேசத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள், அனைவரையும் விரட்டி கூட்டி செல்லும் இந்த யமன் யாரு அப்படின்னு சொன்னாங்களாம். குழந்தைகளாகிய நீங்கள் குஷி அடைகின்றீர்கள். தந்தை வருவதை நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான். நாமோ குஷியுடன் நமது வீட்டிற்கு செல்ல போகின்றோம். சகிக்க வேண்டியும் வருகின்றது. நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகளில் இருக்கும் தாய்மார்கள் வீட்டுல எவ்வளவு அடி வாங்குறாங்க தெரியுமா? ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால. நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கின்றீர்கள். மனிதர்கள் அறிந்திருக்கின்றார்களா என்ன? அவர்கள் இருப்பதே கலியுகத்தின் சூத்திர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் வந்துவிட்டீர்கள். புருஷோத்தமராக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். முதல் நம்பரில் புருஷோத்தமர் இந்த லக்ஷ்மி நாராயண், அப்படித்தானே? லக்ஷ்மி நாராயண் தான் முதல் நம்பர் புருஷோத்தம் ஆத்மா ஆகும். பிறகு கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கின்றன. மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிறகு மெதுவாக விழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கின்றது. இந்த சமயத்துல எல்லாருமே லோ பேட்டரியில கீழே விழுந்துட்டாங்க. விருட்சம் பழையதாக ஆகிவிட்டது. அடிமரம் அழுகியே விட்டது. இப்பொழுது மீண்டும் ஸ்தாபனை ஆகின்றது. புதிய மரத்திற்கான ஃபவுண்டேஷன் செரிமனி நடக்குது.
நாற்று எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, பிறகு அதிலிருந்து எவ்வளவு பெரிய விருட்சம் வருகின்றது. இதுவும் விருட்சமாகும். சத்தியுகத்தில் மிகவும் சிறிய செடியாக இருக்கும். இப்பொழுது எவ்வளவு பெரிய மரமாக உள்ளது. மனித சிருஷ்டியின் விதவிதமான மலர்கள் எவ்வளவு இருக்கின்றன. ஒரே ஒரு மரத்துல எவ்வளவு விதங்கள் இருக்கின்றன. அநேக தர்மங்களை சார்ந்தவர்கள் மனிதர்களின் விருட்சமாகும். ஒருவரது தோற்றம் போல மற்றவருடைய தோற்றம் இருக்காத, அமைந்த, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட, நடந்து கொண்டிருக்கின்ற, இனிமேலும் அப்படியே நடக்கக்கூடிய நாடகத்துல நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். ஒன்று போல ஒருத்தரோட ரோல் மாதிரி இன்னொருத்தரோட ரோல் கிடையாது. இதற்கு இயற்கையான அமைக்கப்பட்ட எல்லையில்லாத நாடகம் என்று சொல்லலாம். இதுல கூட செயற்கை நிறைய இருக்கின்றது. எந்த பொருள் உண்மையாக இருக்கின்றதோ அது முடிந்தும் போய் விடுகின்றது. பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு உண்மையில் வெளியில் வரும். பிறகு பாபா சொல்றாரு, படங்கள் ஆகியவைகள் கூட உண்மையாக அமைக்கப்பட்டவையா என்ன? பிரம்மாவின் முகம் கூட 5000 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம பக்தி மார்க்கத்துல பார்த்த பிரம்மா வேற, நான்முகன். ஒரிஜினல் பிரம்மா ஒரு முகம்தான் இருக்கு. இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதில் மிகவும் விஷாலமான புத்தி வேண்டும். வேறு எதுவும் புரியவில்லை என்றால் ரொம்ப நல்லது. ஒரு சிவபாபாவை நினைங்க. ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் புத்தியில் வையுங்கள். பாபா, நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம் என்று ஆத்மா கூறியது. இது சுலபம் தானே. பாபா மட்டும் நினைக்கிறது ஈஸி தானே. கைகளால் கர்மங்களை செய்து கொண்டே இருங்கள். மேலும் புத்தியினால தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சகிப்பு தன்மையின் குணத்தை தாரணை செய்து மாயையின் தடைகளை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும். அநேக ஆபத்துகள் வரும், கொடுமைகள் நடக்கும். அப்பேற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. பாபாவுடைய நினைவு தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய சாதனமாகும். உண்மையான சம்பாத்தியம், வருமானம் சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விஷாலமான பரந்த புத்தி உடையவராக ஆகி ஏற்கனவே இந்த அமைக்கப்பட்ட நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடகம் இயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே கேள்விகள் எழ முடியாத, தந்தை அளிக்கும் நல்ல வழிப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், மாயாவை வென்றவராக மற்றும் வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே பரோபகாரி ஆகுக. இப்பொழுது வரை சுயத்திற்கு நன்மை செய்வதில் அதிக சமயம் கழிந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது பரோபகாரி ஆகுங்கள். மாயாவை வென்றவராக வெற்றியாளர் ஆகுவதன் கூடவே அனைத்து பொக்கிஷங்களின் விதாத்தா ஆகுங்கள். அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். குஷி, சாந்தி, சக்தி, ஞானம், குணங்கள், சகயோகம், இதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். இது பாபா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளோ கசானா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நாம 4 பேருக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். இந்த கசானா கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். அந்த கசானா, ஸ்தூலமான கசானா பொக்கிஷம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிடும். இது அப்படி இல்லை. எவ்வளவு கொடுக்கறோமோ அவ்வளவு அதிகரிக்கும்.
எப்பொழுதாவது விதாத்தா ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களோ, அதாவது பரோபகாரி ஆகுவீர்களோ, அப்பொழுது அநேக பிறவிகளுக்கு விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள். ஸ்லோகன் சொல்றாரு, விஸ்வ கல்யாண்காரி ஆக வேண்டும் என்றால் தனது அனைத்து பலவீனங்களுக்கும் சதா காலத்திற்கு விடை கொடுத்து விடுங்கள். முழு உலகத்திற்கு நன்மை செய்யணும்னா நம்ம கிட்ட எந்த வீக்னஸும் இருக்கக்கூடாது. அப்பதான் எல்லாருக்கும் நல்லது செய்வோம். அதனால அனைத்து பலவீனங்களையும் சதா காலத்திற்கு விடை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.